that's all gone. I have washed the vessel and kept it upside down. Only by tomorrow sunrise I will get food. இனி நாளைக்கு காலையில் சூரிய உதயத்துக்கு தான் இதுல இருந்து உணவு வரும். And Yudhishthira did not know what to do. And Draupadi is panicked. Yudhishthira is helpless. அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. திரௌபதி பயந்துட்டாங்க. And Yudhishthira immediately called Bhima, Arjuna, go to jungle, collect as much as fruits you can, vegetables, bring everything. We have to feed Durvasa. Otherwise he will curse the whole dynasty. எப்படியாவது காட்டுக்குள்ள அர்ஜுனா பீமா நீங்க 2 பேரும் போய் கிடைக்கிற பழங்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சுட்டு வாங்க. ஏன்னா நம்ம முழு வம்சத்துக்குமே சாபம் கொடுத்துருவார் துர்வாசா. And they ran and everybody is tensed. And Draupadi was in such a helpless state. அப்படியே தன்னந்தனியாக திரௌபதி நின்று என்ன செய்வதென்றே புரியாமல் வியத்து நின்னார்கள். அப்பதான் 2 கையை தூக்கி, ஹே மாதவா, ஹே மதுசூதனா, கிருஷ்ணா, பகவான், she started calling Krishna's names. Please come and protect me, save me from this situation. இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு 2 கையையும் உயர்த்தி கூப்பிட ஆரம்பிச்சான். She raised her arms and screamed up in the sky. Then immediately Krishna appeared. பக்தர்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக பகவான் எழுந்தருள்வார், கண்டிப்பா வருவார். If devotees honestly, sincerely they chant Krishna's name, Krishna is there in the holy name. உண்மையாக தினமும் நாம் ஜபம் செய்யும் போது அந்த ஜபத்தில் பகவான் இருக்கிறார். Krishna is present there in that holy name. Immediately Krishna appeared in front of Draupadi. Draupadi முன்னாடி கிருஷ்ணர் வந்துட்டாங்க. And Draupadi was about to say, விஷயத்தை சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடியே கிருஷ்ணர், திரௌபதி எனக்கு பசிக்குது, வயிற்றுக்குள்ள காட்டு தீ எரியுது, I am very hungry, I am starving, please give me something, get me something, ஏதாவது கொண்டு வாங்க. திரௌபதி சொன்னாங்க, எரியிற தீல நீங்க ஏன் தனியா எண்ணெய் ஊத்துறீங்க? There is already fire at home. வீடே பத்திக்கிட்டு எரியுது, and you are also pouring oil in that. அதுல நீங்க வேற தனியா எண்ணெயை ஊத்துறீங்க. Durvasa is going to come, I don't know what to do. எனக்கு என்ன பண்ணுமே தெரியல. And Krishna said, I am not bothered about Durvasa, feed me first. எனக்கு உணவு தாங்க அப்படின்னு. திரௌபதி சொல்றாங்க, என்கிட்ட ஒண்ணு, I don't have anything, ஒண்ணுமே கிடையாது. And Krishna, what happened to Akshaya Patra? It is empty, I have washed it. அதை கழுவி வச்சிட்டேன். No, go and bring. Krishna forced Draupadi to bring. வலுக்கட்டாயமாக அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வர சொன்னாங்க. And when she brought that vessel, Krishna could find a tiny speck of food in that. ஒரு சின்ன அளவு உணவு, ஒரு என்ன சின்ன, very less quantity, very tiny, சிறிதளவு. பகவான் அதை எடுத்து சாப்பிட்டாரு. யஸ்மின் துஷ்டே ஜகத் துஷ்டா. When Krishna took that tiny amount of this thing, the whole universe was satisfied. உலகமே பெரும் ஆனந்தம் அடைஞ்சது. 10,000 சீடர்களோட யமுனாக்குள்ள துர்வாசா குளிச்சுக்கிட்டு இருக்கிறார். Durvasa is taking dip in Yamuna, and all the 10,000 disciples in Durvasa felt so full. அவங்க வயிறெல்லாம் நிறைஞ்சு, they thought, how we will go to Yudhishthira and eat? He would have prepared a feast. Yudhishthira பெரும் விருந்து படைச்சிருப்பாரே, நம்ம எப்படி சாப்பிடுறது? அப்படியே அந்த வழியே ஓடியே போயிட்டாங்க காட்டிலேயே. They ran away. Krishna protected Draupadi. பகவான் திரௌபதியை, simple understanding. We have to please Krishna, that is all. பகவானை திருப்திப்படுத்தணும். பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு தலகீழா நிக்கணும், அது இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். We don't have to do any specific gymnastics to please Krishna. Simply chanting the holy name attentively. மனதை வைத்து தியானமாக பகவானை ஜபம் செய்தாலே போதும். யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டா. பகவான் திருப்தி அடைஞ்சார்னா இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் திருப்தி அடைந்து விடும். That's all the understanding. அதுதான் இந்த வாழ்க்கையின் ரகசியம், வேற ஒண்ணுமே கிடையாது. பிரபுபாதர் தான் சொல்றாரு,
சம்ஷித்தீர் ஹரிதோஷனம். பிரபுபாத் uses this word many times. பிரபுபாதர் இந்த வார்த்தையை பல முறை உபயோகம் செய்திருக்கிறார். சம்ஷித்தீர் ஹரிதோஷனம். நம் வாழ்க்கையினுடைய பெரும் என்ன சொல்றது, the main goal of our life is to satisfy Krishna. இந்த வாழ்க்கை அதை பகவானை திருப்திப்படுத்துறது தான் உபயோகிக்கணுமே தவிர வேற ஒண்ணுக்குமே உபயோகிக்க கூடாது. ஆனா நிறைய பேர் வாழ்க்கையோட லட்சியத்தை பணம் சம்பாதிப்பது, பேரும் புகழும் அடைவது, இப்படியெல்லாம் லட்சியம் வச்சிருக்காங்க. நல்ல விஷயம்தான், ஆனா அது முழுமை அடையாது. Some people wanted to earn a lot of money, some of them want to become very famous. These are all very good, it's not wrong, தவறு கிடையாது, நல்லதுதான். But that is not ultimate goal of life. அது உண்மையான விஷயம் கிடையாது. ஏன்னா getting a human body is not a easy thing. நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய இந்த மனித உடல் சாதாரணமான விஷயம் கிடையாது. People are waiting, Atmas are waiting for millions of years to get this human body. கோடானு கோடி வருடங்கள் உயிரினங்கள் இந்த மனித உடலுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் ஔவையார் பாடுனாங்க, அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடின்றி பிறத்தல் அரிது, துர்லபம் மானவ ஜன்மா. Getting this human body is very rare. It's not easy. அவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்ச இந்த மனித உடலை எதுக்கு உபயோகம் பண்றோம்? அங்க போய் 10 வெள்ளி சம்பாதிக்கிறது, இங்க 12 வெள்ளி செலவு பண்றது, அதுக்கு வேண்டிதான் உபயோகிச்சுட்டு இருக்கோம். We are using this rare human birth for meaningless things. இது எப்படின்னா, ஒரு முறை தவத்திரு ஜெயபதாக சுவாமிகள் குரு மகாராஜ் ஒரு சொற்பொழிவுல சொன்னார். Once His Holiness Jayapataka Swami Guru Maharaj explained this in the class. This body is like sandalwood tree. சந்தன மரம் மாதிரி நம்முடைய உடல். வீட்டில் அடுப்புல பத்த வைக்கிறதுக்கு விறகு இல்லை, சந்தன மரத்தை கொண்டு போய் யாராவது அடுப்புல வைப்பாங்களா? Because sandalwood tree is so valuable, they will not misuse it. If you want a firewood, they will go for cheaper woods. வீட்டில் தீ போடணும், அதுக்கு விறகு வேணும்னா ரொம்ப விலை கம்மியான தேவையில்லாத விறகை கொண்டு தான் தீ போடுவாங்க. யாராவது சந்தன மரத்தை கொண்டு போய் தீல போடுவாங்களா? Nobody will use sandalwood for firewood. They will use cheaper woods for firewood. So in the same way, this body is like sandalwood. We should not use it for cheaper things. சின்ன சின்ன விஷயங்களுக்காக இந்த மனித உடலை விரயம் செய்யக்கூடாது. இவ்வளவு நாள் செஞ்சிருப்போம், இருந்தாலும் இந்த பெரும் பாக்கியமான மனித உடலை இறைவனின் திருவடியில தான் சமர்ப்பிக்கணும். இறைவனின் சேவைக்காக இதை உபயோகம் செய்ய வேண்டும். We have to use this rare human birth for Krishna's service, and in this lifetime itself we can become successful. இந்த வாழ்க்கையிலேயே அந்த இதை அடைஞ்சிட முடியும். That is all. Simply satisfy Krishna, and Krishna can be easily satisfied. பகவானை திருப்திப்படுத்தணும். எப்படி? ரொம்ப ஈஸியா திருப்திப்படுத்திடலாம், கவலையே பட வேண்டாம். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அங்க சௌரிராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமாள் கோயில், விஷ்ணு கோயில் இருக்கு. In Tanjore there is a Vishnu temple called Sauriraja Perumal. Tamil Sauri means long hair. தலை முடியத்தான் சௌரி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. There's a beautiful temple, and the king was a wonderful devotee of that temple, of that Krishna in the temple. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பகவானின் பெரும் பக்தர் அந்த அரசர். He's a great devotee. So every day he will make a garland by himself. He had a beautiful garden. He will collect all the flowers and he will personally make a garland. அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது. பூக்கள் எல்லாம் தானே பறித்து கொண்டு அழகான ஒரு மாலை செய்துட்டு he will make that garland and give that to pujari. அதை அர்ச்சகர் கையில கொடுத்துருவார். And the condition is he has to offer that garland to Krishna and bring the previous day Mahaprasadam to the king. So this was going on every day.
புது மாலையை பகவானுக்கு சார்த்தி படைச்சிட்டு பழைய மாலையை பிரசாதமாக இவர் ஏற்றுக்கொள்வார் அரசர். And this was going on every day. And what does this pujari do? It's amazing, beautiful garland, wonderful flowers, அழகான ஒரு பூமாலை, தேன் சொட்டும் பூக்கள் உள்ள மாலை, very beautiful, and the flowers will have dewdrops, and so இந்த பூஜாரி என்ன செய்வாரு, it's such a wonderful garland. To please his wife, he will give this garland to his wife. மனைவி கொண்டு போய் கொடுத்துருவார், மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக மனைவிக்கு மாலை கொடுத்துருவார். And next day he will take his wife's garland and go and give it back to the king. மனைவி கழுத்துல போட்ட மாலையை கொண்டு போய் அரசர் கொடுத்துருவார். And the king doesn't realize, king doesn't know. அரசருக்கு இந்த உண்மை தெரியாது. அவர் இந்த பூ மாலை எடுத்து கிருஷ்ணருடைய பிரசாதம் சொல்லி தலையிலெல்லாம் வச்சுக்கிட்டு கொண்டாடுவார். The king used to glorify prasadam and honor it. And one day when the king took that garland in his hand, he saw a long hair in that garland. ஒரு நாளைக்கு அரசர் பூமாலையை கையில் எடுத்த உடனே நீளமான ஒரு முடியை பார்த்தார். And the king understood this is some Mataji's, some lady's hair. இது ஏதோ பெண்ணினுடைய முடின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா immediately the king asked, what happened, what is this, there's a long hair in the garland. அர்ச்சகர்கிட்ட கேட்டாரு, இந்த பூமாலையில பெரிய முடி இருக்கே, என்னது? That's it. The pujari got so scared. பயந்துட்டார் அர்ச்சகர். அரசர் உண்மையை கண்டுபிடிச்சாரு, தலையை வெட்டிடுவார். And the pujari got so scared, he did not know what to do. He bluffed. ஒரு பொய் சொன்னார். என்னது? This is Krishna's hair அப்படின்ட்டார். இது பகவானோட முடி அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டார். And the king asked, what do you mean? Is that Krishna's hair? Krishna has got hair. கோயில்ல சாமி சிலைக்கு முடி இருக்கா? பொய் சொல்லாத. And the pujari was started sweating, and he said, no, it's Krishna's hair only. இது பகவானோட முடிதான். Then king said, okay, I'm going to come to temple tomorrow and I will personally check for myself. நானே பரிசோதனை செய்வேன். பகவானின் விக்கிரகத்தில் முடி இல்லை அப்படின்னா நாளைக்கு உனக்கு தலை இல்லை. I will come and personally check for myself. If the deity doesn't have hair, I will chop you, I'll punish you. அன்னைக்கு நைட்டு பூரா அந்த பூஜாரி தூங்கவே இல்லை. The whole night he did not sleep. He chanted so attentively that he has never chanted in his life like that. வாழ்க்கையிலே அந்த மாதிரி ஜபம் செய்ததே கிடையாது. அப்படி ஜபம் செய்தார். ஏன்னா நாளைக்கு உயிர் போயிடுமே. இப்போ மார்னிங் ஆளுங்க ஜாகிங் போவாங்க, தோட்டத்தில் ஜாகிங் போவாங்க. அது ஒரு விதமான ஓட்டம். அப்படியே people will be jogging. Imagine one day a dog is chasing them. ஒரு நாய்க்குட்டி அவங்கள கடிக்க வருது. அப்போ ஓடுவாங்க. எது உண்மையான ஓட்டமா இருக்கும்? நாய் வரும்போது தான் உண்மையா ஓடுவாங்க. So every day this pujari was chanting, but that day his chanting was so perfect. See, he was crying, literally weeping and begging for Krishna's mercy. கடவுளின் அனுகிரகத்துக்காக அழுது புலம்பி மன்றாடி கேட்டுக்கொண்டார். And next day king with the whole entourage went to the temple. அரசர் பெரும் படையோட கோயிலுக்கு போனார் அடுத்த நாள் காலையில. And he went inside the sanctum sanctorium, the Sri Kovil, அந்த மண்டபத்துக்குள்ள ஏறினார். And to the surprise, Krishna had beautiful long hair. அவ்வளவு அழகா பகவத் விக்கிரகத்துல முடி இருந்தது. So beautiful long curly hairs. அழகான முடி பகவானின் விக்கிரகத்தில் இருந்தது. Still the king did not believe. அப்படி இருந்தும் அரசர் நம்பவில்லை. என்ன செஞ்சாரு? அந்த முடியை பிடிச்சு ஒரு இழுத்தார். He wanted to check. So he caught the hair and he pulled. Every living entity in the country felt that pain. அந்த அரசன் முடியை பிடித்து இழுத்த நிமிடம் அந்த ஊர்ல இருந்த அத்தனை பேர் தலையிலும் வலிச்சுதான். அரசன், பெண்கள், மந்திரிகள், பிராமணர்கள், மனைவி, குழந்தை
எல்லார் தலையிலுமே முடியை பிடித்து இழுத்த வலி இருந்தது. Then he realized and the king started trembling. His eyes were filled with tears. கண்களெல்லாம் நினைந்து உடல் நடுக்கி உருகி அவர் பிரார்த்தனை செய்தார். So that's why the deity got that name Sauri Raja Perumal. He got that name. அந்த பகவானுக்கு அந்த பேர் வந்தது. So the simple purpose of life is to satisfy Krishna, and that is very easy. பகவானை திருப்திப்படுத்த வேண்டும், அதுதான் வாழ்க்கையின் லட்சியம். And that is அது ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. Whatever we are doing, do it honestly and attentively. மனதையும் உணர்வையும் ஒருநிலைப்படுத்தி செஞ்சா போதும். Let us not do it mechanically, that is all. என் உயிர், உணர்வு, ஆன்மா, மனது அனைத்தையும் ஒருநிலைப்படுத்தி சேவை செஞ்சிட்டோம்னா பகவானை ஈஸியா திருப்திப்படுத்திடலாம். So the shloka Krishna is saying how he is everything. இந்த படைப்பின் முதல், முடிவு, மதியம் எல்லாமே அவர்தான் அப்படின்னு அழகா இந்த ஸ்லோகத்தில் விளக்குறார். Thank you very much and thank you Kripa Sindhu Prabhu for this wonderful opportunity and thank you all the devotees. ஏதாவது கேள்வி